ஏடிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் எரிவாயு விலை அதிரடி உயர்வு. லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பால் மக்களுக்கு வந்த அதிர்ச்சி. மின்சார ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவு. ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல். 16 ஏவுகணை படகுகள் அழிப்பு. புதிய ஈரானிய உயர்மட்ட தலைவருக்கு வடகொரியா ஆதரவு. ஈரான் மீதான தாக்குதலில் 140 அமெரிக்க வீரர்கள் காயம். பென்டகன் அறிவிப்பு. வாகன இறக்குமதிக்கான செலவை கணிசமாக குறைக்க முடியும். ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அமெரிக்கா செய்தது போர்க்குற்றம். ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கில் வசிக்கும் உறவுகளை தொடர்பு கொள்ள இலங்கை செஞ்சிலுவை சங்கம் உதவி. கடற்படையினரின் சடலங்களை மீளப்பெற ஈரான் நடவடிக்கை. யாழ் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கியது யார்? துணைவேந்தரிடம் தீவிர விசாரணை. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் புதிய புரட்சி. யாழ்ப்பாணத்திற்கு முன்னுரிமை. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். அதேபோல் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாக அமைந்துள்ளது. 2024 ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் பிரகாரம் 2026 மார்ச் 9ஆம் தேதி முதல் இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக தனியார் நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி என்டர்பிரைஸ் லங்கா மற்றும் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் முகாமைத்துவம் அனைத்து ஊழியர்களுக்கும் கடும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை பகிர்வு திட்டத்தின்படி அனைத்து மின்சார சபை ஊழியர்களுக்கும் உரிய 4 நிறுவனங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர். தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் சட்டப்பூர்வமாக தமது கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளனர் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2477 கீழ் 47ஆம் இலக்க விசேட அதிவிசு வர்த்தமானி அறிவித்தலினூடாக மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பணிக்கு சமூகம் அளிக்க மறுப்பது பாரதூரமான குற்றமாகும். சில ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காமல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையை முதன்மை நிறைவேற்று அதிகாரிகளான பொறியியலாளர் எஸ். குமார் மற்றும் பொறியியலாளர் NS. வெதிசிங்க ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய நிறுவனங்களான நியமன கடிதங்களை வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்ற போதிலும் அதன் மூலம் ஊழியர்கள் தமது உடனடி கடமைகளில் இருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள் என முகாமைத்துவம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை புறக்கணிப்பவர்களுக்கு எதிராக அத்தியாவசிய சேவை விதிமுறைகளின் கீழ் கடும் ஒடுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் உட்பட பல படகுகளை அழித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கை கொண்டு செல்லப்படும் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் தனது போர்க்கப்பலை நிலைநிறுத்தியுள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் போர்க்கப்பலை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஷாபா கமேனி தெரிவு செய்யப்பட்டமைக்கு வடகொரியா தனது ஆதரவை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஆரம்பகட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட தனது தந்தையார் அயத்துல்லா அலி கமேனிக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை மொஷ்தபா கமேனி புதிய தலைவராக பெயரிடப்பட்டார். ஈரானிய மக்களின் இந்த தெரிவை வடகொரியா ஆதரிப்பதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை சுமார் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 8 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் பென்டகன் ஊடக பேச்சாளர் சான் பாஸ்னெல் நேற்று தெரிவித்துள்ளார். போர் ஆரம்பமானது முதல் கடந்த 10 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களில் சுமார் 140 அமெரிக்க இராணுவத்தினர் காயமடைந்துள்ளனர் என பாஸ்னெல் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளார். அதில் காயமடைந்தவர்களில் பெரும்பான்மையானோருக்கு சிறிய அளவிலான காயங்களே ஏற்பட்டுள்ளன. அவர்களில் 108 பேர் ஏற்கனவே பணிக்கு திரும்பியுள்ளனர். 8 வீரர்கள் தொடர்ந்தும் பலத்த காயங்களில் அடைந்த நிலையில் பட்டியலில் உள்ளதுடன் அவர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அல்லது ஆபத்தான நிலையில் உள்ள வீரர்களே பலத்த காயமடைந்தவர்களின் பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இதுவரை இந்த போராட்டத்தில் 7 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் இறுதியாக உயிரிழந்தவரின் வீரனின் உடல் கௌரவ மரியாதைகளுடன் கடந்த திங்கட்கிழமை மாலை டேவலிரில் உள்ள விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான, வினைத்திறனான, தொடர்ச்சியான மற்றும் ஒரு பலமான பொது போக்குவரத்து கட்டமைப்பை நிறுவுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று அதற்காக அரசாங்கம் தற்போது தேசிய கொள்கையொன்றை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உரிய தரத்துடனான புதிய பஸ்களை சேவையில் இணைப்பதற்கும் பழைய பஸ்களை படிப்படியாக போக்குவரத்து கட்டமைப்பில் இருந்து நீக்குவதற்குமான திட்டங்களை அரசாங்கம் தற்போது தயாரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இது ஒரே தடவையில் மேற்கொள்ளக்கூடியது அல்ல என்றாலும் சில ஆண்டுகள் திட்டமிட்ட முறையில் செயல்படுவதன் மூலம் அரசாங்கத்தின் பிரதான இலக்கான தரமான பஸ் சேவையை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகளும் 342 நடத்துனர்களுக்குமான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறந்த வரலாற்றை கொண்டிருந்த ஈபோச சபை பிற்காலத்தில் அரசியல் நியமனங்கள் மற்றும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக அழிவை நோக்கி சென்றது. சில அரசியல் அதிகாரங்களின் அதிகாரத்தை பரப்புவதற்கு இந்த நிறுவனம் பயன்படுத்தப்பட்டது. இதனால் இலங்கை போக்குவரத்து சபை மீது மக்கள் கொண்டிருந்த பிணைப்பை சீர்குலைக்க இந்த அசிங்கமான அரசியல் கலாச்சாரம் காரணமாக அமைந்தது என நான் கருதுகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்கு அருகில் இந்த மாத தொடக்கத்தில் தமது டெனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தின் போது மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா தடுத்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய கடற்படையுடனான கூட்டு கடற்படை தொழிற்பயிற்சி மற்றும் துறைமுக விஜயத்திற்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கடந்த புதன்கிழமை இந்தியா மற்றும் இலங்கை கடற்கரையோரங்களுக்கு அருகில் கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த தாக்குதலை போர்க்குற்றத்திற்கு இணையான ஒரு கொடூர செயல் என வர்ணித்துள்ளதுடன் கடற்படையினரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா திட்டமிட்டே தடுத்தது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் 104 கடற்படையினர் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 84 பேரின் சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் ஈரானுக்கு விரைவில் கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உள்ளடங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் குடும்ப உறவுகளை தொடர்பு கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு உதவும் வகையில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் அவசர தொடர்பு இலக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு இடையில் மூண்ட போர் சூழ்நிலை தீவிரமடைந்து தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கும் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. இந்த நிலையில் இலங்கையில் இருப்பவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் தமது குடும்ப அங்கத்தவர்கள் மற்றும் அன்புக்குரியவர்கள் தொடர்பு கொள்வதில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு உதவ முன்வந்துள்ள இலங்கை செஞ்சிலுவை சங்கம் 07037888614 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறு அறிவித்துள்ளது. அத்தோடு சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்புரை சங்கங்களினூடாக மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் அன்புக்குரியவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அவசியமான வசதிகள் செய்து தரப்படும் என்று அந்த சங்கம் விளக்கம் அளித்துள்ளது.
இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் அமெரிக்காவினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியான ஜஸ்டின் டெனா கப்பலை சேர்ந்த கடற்படையினரின் சடலங்களை விரைவில் தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் பாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உயிரிழந்த 104 கடற்படையினரில் 84 பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த சடலங்கள் விரைவில் ஈரானுக்கு கொண்டு வரப்படும் என்றும் இராணுவ மக்கள் தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் முயற்சி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சடலங்களை மீளப்பெறும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் உயிரிழந்த ஈரான் கடற்படையினரின் சடலங்களை ஈரானிடம் ஒப்படைக்க வேண்டாம் என வாஷிங்டன் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் நேற்று தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கியிருந்தனர். அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். இந்த செயல் பெரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சகிதம் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழகத்தின் உச்சபட்ச அதிகாரி என்ற அடிப்படையில் துணைவேந்தரிடம் இந்த சம்பவம் குறித்து நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. நிர்வாக ரீதியிலான பொறுப்புக்கூறல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பதிவாளரிடம் போலீசார் அடுத்த கட்டத்துக்கான கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கொடியை இறக்கிய மாணவர்கள் யார், அவர்களை தூண்டிவிட்டவர் யார் என்பது குறித்து போலீசார் ஏற்கனவே ஒரு பட்டியலை தயார் செய்துள்ளனர் என்று தெரிய வருகின்றது. இந்த வாக்குமூல பதிவுகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்கலைக்கழக வட்டாரத்தில் கடும் பதற்றம் நிலவுகின்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறை ஆற்றல் மிக்க இடங்களை அடையாளம் கண்டு அவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் நோக்கில் 2026 தொடக்கம் 2028 ஆண்டு காலப்பகுதிக்கான விரிவான சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பேண்தகு சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முழுமையான அபிவிருத்தி திட்டத்திற்காக சுமார் 2,667 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கும் பிராந்திய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கும் இது வழிவகுக்கும். சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு அங்கமாக யாழ் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 131.2 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டிலான கருத்திட்டத்திற்கு திட்டமிடல் திணைக்களம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் 2026 ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறை எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் போரை அடுத்து ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இயன்றவரை சிக்கனமாக எரிபொருள்களை பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை இயன்றவரை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் அதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடானது இந்த விலை உயர்வுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது நடக்கவில்லை என்றால் இந்த மாத இறுதி வரை இருந்த விலையில் எரிபொருளை வாங்க முடிந்திருக்கும். இருப்பினும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி முழு உலகையும் பாதித்து வருகின்றது. கூட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடுமையான ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்.